ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கடந்த 2 வாரங்களாக நாம் அந்த செய்தியை நாம் தியானித்தோம். மறுபடியுமாக நீங்கள் அந்த செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சபையின் யூடியூப் சேனலில் நீங்கள் போய் அந்த செய்தியை நீங்கள் தொடர்ச்சியாக கேட்டு இந்த நாள் செய்தியை நீங்கள் கேட்கும் பொழுது அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் என்று சொல்லி அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. வேதாகமத்திலே அநேக வார்த்தைகளை திரும்ப திரும்ப நாம் கவனிக்கிறதை எழுதி வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியாக கிருபை, இரக்கம், தயை, அன்பு இந்த வார்த்தைகளை மறுபடியுமாக வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. இந்த தயை, இரக்கம், கிருபை இந்த 3 வார்த்தைகளுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய வார்த்தைகள். அவைகள் தனியாக நாம் பிரித்து பார்க்க முடியாது. ஆனால் அந்த வார்த்தைக்கான அர்த்தங்களை பார்க்கும் பொழுது அவைகள் கொஞ்சம் வித்தியாசப்படும். ஆனால் 3ம் தொடர்புடையவைகள். தயையை குறித்ததான காரியம், தேவன் எப்படி நம்மேல் தயையாய் இருந்தார் என்கிறதையும் கர்த்தருடைய தயையை ருசி பார்த்த நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற காரியத்தையும் நாம் பார்த்தோம். இந்த நாளிலும் கூட இந்த 3 வார்த்தைகளை குறித்ததான காரியத்தை முதலாவது நாம் அறிந்து கொண்டு தேவன் எவ்விதத்திலெல்லாம் நம்மிடத்தில் தயையாய் இருந்தார் என்கிற காரியத்தை நாம் தியானிக்கலாம். முதல் காரியம் இரக்கம் என்கிறதான காரியத்தை நாம் பார்க்கலாம். இரக்கம் என்கிறதான அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு பதம் நம்முடைய வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, நம் பாவங்களுக்கு தக்கதாக தேவன் நம்மை தண்டிக்காமல் மாறாக அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தினார். அதுதான் இரக்கம். விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பாவத்தை அல்லது ஒரு குற்றத்தை செய்த ஒரு மனிதன் தண்டனைக்குரியவனாய் மாறுகிறான். தண்டனைக்குரியவனாய், அதாவது மரண தண்டனையோ அல்லது ஏதாவது ஒரு தண்டனைக்குரியவனாய் மாறும் பொழுது அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால், கருணை மனு என்கிறதான ஒரு காரியத்தை அவன் என்ன செய்யலாம், தன்னுடைய அதிகாரியினிடத்திலோ மேலே இருக்கிறவர்களிடத்திலோ அவன் அந்த மனுவை கொடுக்கலாம். அந்த கருணை மனுவை கொடுக்கும் பொழுது அவனுக்கு அவன் மேல் இருந்த தண்டனை என்ன செய்யப்படுகிறது, குறைக்கப்படுகிறது, நீக்கப்படுகிறது. ஒருவன் மரண தண்டனைக்குள்ளாக ஒருவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான் என்றால், இப்பொழுது அவன் அந்த மரண தண்டனைக்குள்ளாக போகாதபடிக்கு இவன் என்ன செய்கிறான், அதிகாரிகளிடத்தில் தனக்கு மேலானவர்களிடத்தில் ஒரு மனுவை கொடுக்கிறான். ஐயா, என் மீது குற்றம், நான் செய்தது குற்றம்தான், நான் செய்தது தவறுதான், ஆனால் உங்களுடைய கருணையின் நிமித்தமாக, உங்களுடைய இரக்கத்தின் நிமித்தமாக எனக்கு தண்டனையை தராமல் மட்டா என்னை தண்டிக்கும்படியாக, குறைவா என்னை தண்டிக்கும்படியாக நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் என்று கேட்கும் பொழுது அவனுக்கு இரக்கம் காட்டப்படுகிறது. அப்ப பாவங்களுக்கு தக்கதாக தேவன் நம்மை தண்டிக்காமல் என்ன செய்தார், மட்டாய் தண்டித்து அவரோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்தினார். இது இரக்கம். அடுத்ததாக கிருபை. கிருபை என்ற வார்த்தையை நாம் சொல்லும் பொழுது எந்த விதத்திலும் நமக்கு அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுவதற்கு தகுதியே இல்லை, எந்த விதத்திலும் தகுதி இல்லை. ஆனால் அவர் நம்மேல் வைத்த அந்த அளவில்லாத இரக்கத்தினாலே நமக்கு கிடைத்தது கிருபை, ஒரு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் தகுதி இல்லை. இந்த சலுகையை பெற்றுக்கொள்ளுவதற்கு, இந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுவதற்கு, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லை. ஆனால் எனக்கு அவருடைய கண்களிலே, அவருடைய பார்வையிலே எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது, நன்மை கிடைத்தது. ஹல்லேலூயா. இதுதான் கிருபை. அடுத்ததாக தயை. தயை என்று சொல்லும் பொழுது அங்கே நீங்கள் வேத வசனத்தை பார்க்கும் பொழுது நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை. ஹல்லேலூயா. நன்மை செய்யும்படியாக, அப்ப தேவனாகிய கர்த்தர் நமக்கு தயை செய்திருக்கிறார் என்றால் நமக்கு நன்மை செய்யும்படியாக அவர் ஆசை உள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா.
இரக்கம் கிடைத்தது. எந்த விதத்திலும் நம்மை அவர் தண்டிக்காமல், நம் பாவங்களுக்கு தக்கதாக, நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தமாக நம்மை தண்டிக்காமல் நமக்கு மன்னிப்பு என்கிறதான ஒரு இரக்கம் கிடைத்தது. கிருபை எந்த விதத்திலும் தகுதியே இல்லை. ஆனாலும் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார்? நம்மேல் கிருபையாய் இருந்து மன்னித்ததோடு மாத்திரமல்ல, ரட்சிப்பையும் அருளினார். ஹல்லேலூயா. ஆகவேதான் எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. ஹல்லேலூயா. அப்ப இரக்கத்தினாலே எனக்கு மன்னிப்பு கிடைத்தது, கிருபையினாலே ரட்சிப்பு கிடைத்தது. ஹல்லேலூயா. இப்பொழுது அடுத்ததாக அவர் தயை உள்ளவராய் இருக்கிறார். தயை என்று சொல்லும் பொழுது, என்னை ரட்சித்த தேவன், என்னை மன்னித்த தேவன், அவரோடு கூட ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்தின தேவன் நன்மை செய்யும்படியாக நினைவுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் கிருபை, இரக்கம், தயை, அன்பு, இவையெல்லாம் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவைகளாய் இருக்கிறது. அப்ப தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்மை ரட்சித்திருக்கிறார் என்றால், தேவனாகிய கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறார் என்றால், அவர் வைத்த இரக்கம், தயை, கிருபை. ஹல்லேலூயா. இது இல்லாமல் நீங்களும் நானும் இன்றைக்கு இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து தேவனை துதிக்கவே முடியாது. கர்த்தர் நம்மேல் வைத்த தயையினாலே நீங்களும் நானும் வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே மாத்திரமல்ல, எபேசியர் 2:6 வாசியுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர், எவர்? பிதாவாகிய தேவன் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில், இனி வருகிற நாட்களிலே, கிறிஸ்துவின் வருகை மட்டும், நம்முடைய மரணம் மட்டும் அவருடைய ஐஸ்வர்யத்தின் நன்மை இன்னதென்று விளங்கச் செய்வதற்காக அவருடைய தயவினாலே கிருபையாய் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நன்மையை பெற்ற நாம், கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்ற நாம் எப்படி இருக்க வேண்டும்? இவைகள் எல்லாம் உங்களை விட்டு ஒளிந்து குழந்தைகளைப் போல இல்லாமல், புதிதாய் பிறந்த குழந்தைகளாய் அல்ல, திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சை உள்ளவர்களாய், அதிலே வளர்ந்து தேறினவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். இப்படியாக கிருபை என்று சொல்லும் பொழுது, இந்த பகுதியை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துவிட்டேன். கிருபை என்று சொல்லும் பொழுது அங்கே 7 விதமான கிருபையை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் மிக முக்கியமான 2 கிருபை, பொதுவான கிருபை, அடுத்ததாக ரட்சிக்கும் கிருபை என்கிறதான காரியத்தை நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். பொதுவான கிருபை எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் மத்தேயு 45:45 பாருங்கள். மத்தேயு 5:45 பொதுவான கிருபையை குறித்து, இப்படி செய்வதினால் புத்திரராயிருப்பீர்கள், அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பொழிய பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் குறிப்பிட்ட நபர்களுக்காக மாத்திரமல்ல, எல்லாருக்காகவும் படைத்தார். எல்லாரும் அதை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி பொதுவான கிருபையை கொடுத்து நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வருஷிக்க பண்ணி தேவனாகிய கர்த்தர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். இப்ப சூரியன் நமக்கு மட்டுமா உதிக்குது? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் அப்படியா இருக்கு? இல்ல, எல்லாருக்கும். மழை பெய்கிறது என்றால் நமக்கு மட்டுமா மழை பெய்யுது? எல்லாருக்கும் மழை பெய்யுது. பொதுவாக அவர் தம்முடைய கிருபையை காண்பித்திருக்கிறார். ரட்சிக்கும் கிருபை என்று வரும் பொழுது நீங்கள் வாசியுங்கள். ரோமர் 3:23, 24, 26. ரோமர் 3 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்க. எல்லாரும் நீதிமான்களா இருக்காங்களா? எல்லாரும் நீதிமான்கள் ஆயிட்டாங்களா? இல்ல.
தேவனாகிய கர்த்தர் யாரை ரட்சிக்க வேண்டும் என்று முன்குறித்தாரோ, தேவனாகிய கர்த்தர் யாரை ரட்சிக்க வேண்டும் என்று அவருடைய அன்பு வெளிப்பட்டதோ அவர்கள் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. 26ஆம் வசனம், கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியாக தம்முடைய கிருபையையும் தம்முடைய இரக்கத்தையும் தம்முடைய தயவையும் நம்மீது காண்பித்து தேவனாகிய கர்த்தர் இந்த தயவை நம்மேல் பொழிந்தருளி இருக்கிறார். நீங்கள் எல்லாரும் அந்த தயவை ருசி பார்த்திருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நான் யாருமே இந்த இடத்துல நான் தேவ தயவை நான் ருசி பார்க்கலன்னு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. நீங்கள் லூக்கா 7ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். நீர் இந்த தயவு செய்கிறதற்கு அவன் பாத்திரனாய் இருக்கிறான். எந்த தயவு? நூற்றுக்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் அங்கே வியாதியாய் இருக்கிறான் என்ற செய்தி வந்தவுடனே இப்பொழுது அங்கே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்த சீஷர்கள் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல சொல்லுகிறார்கள், ஐயா இவன் என்ன செய்கிறான் என்றால் தேவாலயத்துக்கு அடுத்த காரியத்தில் மிகவும் உபயோகமானவன், நமக்கு உதவியாய் இருக்கிறவன். ஆகவே நீர் இந்த தயவு, எந்த தயவு? அவனுடைய வேலைக்காரனை சொஸ்தமாக்குவதற்கு, அந்த வேலைக்காரனுக்கு நன்மை செய்வதற்கு, அந்த தயவை பெறுவதற்கு இவன் பாத்திரனாயிருக்கிறான். அவன் நம்முடைய ஜனத்தை நேசிக்கிறான், நமக்கு ஒரு ஜபாலத்தையும் கட்டினான் என்றார்கள். ஹல்லேலூயா. தேவனுடைய பார்வையில் நன்மை என்பது எவ்வளவு விலையேற பெற்ற ஒரு காரியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நன்மையை பெற்ற நாம் எப்படி அமைதலாக இருக்க முடியும்? ஆகவே தான் 116ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும் பொழுது சொல்லுவார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா தயைக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு நீங்களும் நானும் உள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்கிறோம், பாடல் பாடுகிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை துதிக்கிறோம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளிலே இவ்விதமாய் கூட வேண்டும், முதலாவது பாட வேண்டும், துதிக்க வேண்டும் என்கிற கட்டாயம் அல்ல. இந்த வாரம் முழுவதும் கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். எனக்கு தயை பாராட்டின தேவனுக்கு, எனக்கு உதவி செய்த தேவனுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது சொல்லுவது போல நீங்களும் நானும் யோசித்து பார்ப்போமே, ஆனால் இன்றைக்கு நாம் எல்லாம் அமைதலாக இருக்கவே முடியாது, சும்மா இருக்க முடியாது. ஐயோ இவ்வளவு தயை கர்த்தர் என்மேல் செய்திருக்கிறாரே, எனக்காக கர்த்தர் இவ்வளவு தயை பாராட்டி இருக்கிறாரே என்று சொல்லி கர்த்தரை இன்னும் அதிகமாய் துதிப்பதற்கு நம்முடைய ஆத்துமா ஏவிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதும் பொழுது 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை ருசி பார்த்தது உண்டானால். எத்தனை பேர் ருசி பார்த்திருக்கிறீங்க? எத்தனை பேர் ருசி பார்த்திருக்கிறீங்க? எனக்கு தயையே ஆண்டவர் செய்யலை அப்படின்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லவே முடியாது. ஹல்லேலூயா. அத்தனையாய் கர்த்தர் நமக்கு தயை செய்திருக்கிறார். ருசி பார்த்தது உண்டானால் சில நேரங்களில் கர்த்தருடைய தயை என்னங்கிறதே நமக்கு என்ன செய்யாது, விளங்காம போயிடுது, புரியாம போயிடுது. என்ன தயை செய்தார், எது தயை? இந்த நாளில வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய தயையை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய தயவை நாம் எப்படி பெற்றுக்கொண்டோம், அல்லது தேவன் எவ்வாறு தம்முடைய தயவை நம்மீது காண்பித்தார் என்கிறதான வேத பகுதியை சுருக்கமாக இந்த நாளில நாம் தியானிக்கலாம். திருப்பிக் கொள்ளுவோம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்ளுவோம் நாம் எல்லாரும். இங்கே ஒரு சம்பவத்தை குறித்ததான காரியத்தை நாம் எல்லாரும் வரிசையாக நாம் பார்க்க முடியும். நான் உங்களுக்கு அந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி விடுகிறேன். அதன் பின்பதாக நான் வசனத்தை பார்க்கும் பொழுது அது நன்றாய் நமக்கு விளங்கும். தாவீதும் யோனத்தானும், இந்த யோனத்தான் யார்? சவுலுடைய மகன். தாவீதும் யோனத்தானும் மிகுந்த நண்பர்கள், அதாவது இருதயத்தோடு கூட நேசிக்கக்கூடிய நண்பர்கள். இப்படி இருக்கையில் சவுலும் யோனத்தானும் யுத்தத்தில் என்ன செய்து போகிறார்கள்? மடிந்து போகிறார்கள்.
இப்பொழுது மூன்றாவது முறையாக தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக அங்கே ராஜ பதவியை ஏற்றுக்கொண்டு அவன் அங்கே ராஜ பதவிக்கு வருகிறான். ஒரு மனுஷன் யுத்தத்திலே மாய்ந்து போன பின்பு வேறு ஒரு ராஜா அந்த அரசாட்சியை எடுக்கும் பொழுது என்ன நடக்கும் என்றால், அந்த மடிந்து போன ராஜ வம்சத்தில் இருக்கிற குமாரர்கள் என்ன செய்யப்படுவார்கள் என்றால் அந்த வம்சம் அழிக்கப்படும். ஏனென்றால் அடுத்த ராஜா பதவி ஏற்கும் பொழுது உயிரோடு இருக்கிற நபர் இந்த ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாவை எந்த விதத்திலும் தொந்தரவு செய்யக்கூடாது, அந்த ஆட்சிக்கு இடையூறு செய்யக்கூடாது என்கிற எண்ணத்தோடு கூட இந்த காரியங்கள் நடைபெறும். இது உலக வழக்கம் பழைய நாட்களிலே. இப்படிப்பட்ட காரியம் நடந்து வந்தது. இப்பொழுது நான் உங்களுக்கு சம்பவத்துக்கு நேராக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீதும் யோனத்தானின் மகன் மோவிபேசேத்தும் என்கிறதான காரியம் இங்கே நாம் பார்க்க போகிறோம். நீங்கள் வாசியுங்கள் 1 சாமுவேல் 9:1. யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது சவுலின் வீட்டாரில் இன்னும் மீதியா இருக்கிறவன் உண்டா என்று தாவீது கேட்டான். முதல் காரியம் நாம் பார்க்கிறோம், நீங்கள் தேவனுடைய கர்த்தருடைய தயவை ருசி பார்த்தது உண்டானால், நாம் செய்தியின் தலைப்பு தேவ தயவு, அதாவது கர்த்தரின் தயவு, the favor of God. கர்த்தருடைய தயவு என்கிறதான காரியத்தை நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த வேளையிலே ஒரு தயவை நாம் பார்க்கிறோம். தாவீது தன்னுடைய அரசவையில் இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறார் ஒரு கேள்வி, யோனத்தான் நிமித்தம் என்னால் தயவு பெறத்தக்கவன் எவனாவது யாருடைய வீட்டில்? யாருடைய வீட்டில்? சவுலின் வீட்டில். இந்த சவுல் தாவீதுக்கு யார்? மாமனார். இன்னொரு பக்கம் விரோதி, எதிரி. இவனை கொல்ல வேண்டும் என்று இந்த வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக 12 முறை சவுல் தாவீதை கொலை செய்வதற்காக முயற்சி செய்திருக்கிறார். ஆனாலும் தாவீது ஒரு வார்த்தையை கேட்கிறார், யோனத்தானின் நிமித்தம். புரிந்து கொள்ளுங்கள் வார்த்தையை. சவுலின் நிமித்தம் என்று கேட்கவில்லை, யோனத்தானின் நிமித்தம். யார் வீட்டில்? சவுலின் வீட்டில் தயை பெறத்தக்கவன் எவனாவது ஒருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று தாவீது கேட்டான். அன்பு தேவ ஜனமே, பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவின் நிமித்தம் இன்றைக்கு இந்த பூமியிலே யாராவது தயை பெறத்தக்கவன் உண்டா என்று சொல்லி கேட்டது நிமித்தமாக நீங்களும் நானும் இன்றைக்கு இங்கே உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பிதா கேட்கவில்லை என்றால் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த வேதத்தை எடுக்க முடியாது. பிதா இவ்விதமாக ஒரு சலுகையை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கவில்லை என்றால் இந்த தயையை நீங்களும் நானும் பெற்றிருக்க முடியாது. தாவீது கேட்டது போல பிதா இயேசு கிறிஸ்துவை பார்த்து, இன்னும் யாராவது இருக்கிறார்களா? இன்னும் யாராவது இருக்கிறார்களா? ரட்சிக்கப்படும்படியாக, தயவு பெறும்படியாக, கிருபையை பெறும்படியாக, இரக்கத்தை பெறும்படியாக இன்னும் யாராவது இருக்கிறார்களா? ஹல்லேலூயா. இந்த கேள்வி நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். இதுதான் இந்த செய்தியினுடைய சாராம்சம். தாவீது இப்படி கேட்ட உடனே இப்பொழுது பாருங்கள், முதல் காரியம் 2 சாமுவேல் 9:3. அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் இன்னும் ஒருவன் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் முடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுவரைக்கும் இந்த தாவீதுக்கு யோனத்தானின் குமாரனாகிய மேவிபோசத்தை பற்றியோ அல்லது மேவிபோசத்துக்கு தாவீதை பற்றியோ தெரிய வாய்ப்பில்லை. ஹல்லேலூயா. ஏன் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே பாருங்கள், தொடர்ச்சியாக அங்கே 2 சாமுவேல் 5 பாருங்கள். 2 சாமுவேல் 4 2 சாமுவேல் 4 4 சவுலின் குமாரன் யோனத்தானுக்கு இருந்தான். சவுலும் யோனத்தானும் மடிந்த செய்தி இஸ்ரவேலில் இருந்து வருகிற போது, இந்த மேவிபோசேத் எத்தனை வயசு? 5 வயது. 5 வயதா இருந்தான்.
அப்பொழுது அவனுடைய தாதி அவனை எடுத்துக்கொண்டு ஓடி போனான். எதற்காக ஓடி போனாள் என்றால், யுத்தம் மறுபடியும் வந்து இந்த மகனையும் கொன்றுவிடக் கூடாது என்பதற்காக, இவனை எப்படியாவது தப்பிக்க வைக்கும் என்று வேண்டும் என்று சொல்லி இவனை தூக்கி கொண்டு அவள் என்ன செய்கிறாள்? வேகமாக ஓடுகிறாள். ஓடி போகிற போது அவசரத்தில் அவன் விழுந்து முடவனானான். அவனுக்கு மேவிபோசேத் என்று பேர். 5 வயதாய் இருந்த மேவிபோசேத் இப்பொழுது அங்கே நடக்க முடியாத ஒரு சூழ்நிலைமையிலே தள்ளப்பட்டான். இப்பொழுதுதான் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். தாவீது கேட்கிறார், யோனத்தானின் நிமித்தம் சவுலின் குடும்பத்தாரில் இன்னும் தயை பெறத்தக்கவன் எவனாவது ஒருவன் உண்டா என்று சொன்ன உடனே சீபா ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், ஆம் ராஜாவே, ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது என்ற காரியத்தை சொன்ன உடனே அங்கே பாருங்கள், வசனம் தொடர்ச்சியாக அங்கே சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது அதை தொடர்ச்சியாக நாம் புரிந்து கொள்ளலாம். இவன் என்ன செய்கிறான்? நன்றாயிருந்தான். இந்த மேவிபோசேத் நன்றாயிருந்தான் 5 வயது வரை. ஆனால் தாதி அவனை தூக்கி கொண்டு போகும் பொழுது தவறி விழுந்து அவனுடைய கால்கள் செயலிழந்து போயிற்று. நம்முடைய வாழ்விலே ஒரு நாளிலே பாவத்திலே நீங்களும் நானும் விழுந்து போனோம், அக்கிரமத்திலே விழுந்து போனோம், அங்கே உலக வாழ்க்கையின் சிற்றின்பங்களிலே விழுந்து போனோம். அதில் இருந்து மீண்டு வர முடியாத, அதிலிருந்து வெளியேறி வர முடியாத சூழ்நிலைமையிலே நீங்களும் நானும் காணப்பட்டோம். ஆகவேதான் ரோமர் எழுதின நிருபம் அங்கே வாசிக்கிற 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள். அதுக்கு அடுத்த வசனம் வாசிங்க, 24ஆம் வசனத்தை. ரோமர் 3:24. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. பாவத்தில் அக்கிரமத்தில் விழுந்து கிடந்த நம்மை கிறிஸ்து இயேசுவினாலே நீங்களும் நானும் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நீங்கள் ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் பாவம் செய்யாதவர்களையும், நன்றாய் அந்த வசனத்தை கவனிக்க வேண்டும். எல்லாரும் கொஞ்சம் இந்த நாளிலே செய்தியை வேதாகமத்தையும் பாருங்க, பேசுகிற என்னையும் பாருங்க, கவனிங்க. அப்பதான் கர்த்தருடைய தயை இன்னது என்பதை அறிந்து கொள்ள முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இன்னைக்கு மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார். தயை முக்கியமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தும் மரணமானது முதல் உண்டாக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாம் முதல் மோசே வரைக்கும் யாருடைய மீறுதலுக்கு ஒப்பாய்? ஆதாம் முதலாக கீழ்ப்படியாமை நிமித்தமாக தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்த ஆதாமின் நிமித்தமாய் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் எது ஆண்டு கொண்டது? பாவம், மரணம் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு, யாருக்கு முன்னடையாளமானவன்? இயேசு கிறிஸ்துவுக்கு. ஹல்லேலூயா. இப்ப அடுத்த வசனம் 15ஆம் வசனம். ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படி எனில், ஒரு ஆதாமுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பாவம் செஞ்சான், பாவம் செய்யாத எல்லாருமே என்ன செய்தார்கள்? மரணத்துக்குள்ளாக போனார்கள். ஆனால் ஒரு மனுஷர் மரித்ததுனால, இயேசு கிறிஸ்து மரித்ததுனால இன்னைக்கு என்ன கிடைத்தது என்றால், கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய். அந்த அதிகம்தான் இன்னைக்கு நம்மளை உள்ள கொண்டு வந்து வச்சிருக்கு. ஹல்லேலூயா. அதுதான் தயவு, அதுதான் தயவு. ஹல்லேலூயா. இந்த தயவை பெற்ற நாம், அங்க வசனம் சொல்லப்படுது, ஆதாம் முதல் மோசே வரை. என்ன ஆதாம் முதல் மோசே வரை? ஆதாம் பாவம் செய்தான். நோவாவின் காலத்திலே ஜலப்பிரளயத்தினாலே அழிவு உண்டானது, எல்லாரையும் அழிச்சிட்டார்.
குடும்பத்துக்கு ஒன்றை மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு, அழிச்சிட்டார். சரி, இப்போ அடுத்த சந்ததி உருவாகிறது. நோவாவின் காலத்துக்கு பின்பதாக சந்ததி ஆபிரகாமின் நாட்கள். ஆபிரகாமின் நாட்களில் இப்போ லோத்து, சோதம் கொமாரா பட்டணம் என்ன பண்ணது, பாவம் பண்ணது. பாவம் பண்ணினது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தர் எல்லாரையும் என்ன செய்தார், லோத்தை தவிர மீதி எல்லாரும் என்ன பண்ணிட்டாரு, சோதம் கொமாரா பட்டணத்தை அழித்து விட்டார். இப்போ ஆதாம், நோவா, அடுத்ததாக ஆபிரகாம், லோத்து, இப்ப யார் வர்றா, மோசே வர்றார். மோசே வரைக்கும் என்ன கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது. நியாயப்பிரமாணம் இல்லாததுனால பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது. எல்லாரையும் ஒரே ஈக்குவலா. அப்படியெல்லாம் இருந்திருந்தா நீங்களும் நானும் இன்னைக்கு உயிரோட இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் இப்படியே இவர்கள் பாவம் செய்வதும், நான் பூமியை அழிப்பதும், ஒரு சந்ததியின் மூலமாக நான் உருவாக்குவதும், பின்னே இவர்கள் பாவம் செய்வதும், பூமியை அழிப்பதும், பின்னே ஒரு சந்ததியின் மூலமாக, இப்படி எவ்வளவு நாளைக்கு தான் செஞ்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஆண்டவர் அதுக்கப்புறம் தான் பார்த்தாரு, தன்னுடைய கையினாலேயே நியாய பிரமாணத்தை, கட்டளைகளை எழுதி யாருக்கு கொடுத்தார், மோசேக்கு கொடுத்தார். இவன் மோசேயினுடைய பிரமாணம் என்ன பிரமாணம், மோசேக்கு கொடுத்த பிரமாணம் என்ன பிரமாணம், பாவம் செய்தால் அவன் அதற்கு பரிகாரமாக என்ன செய்யப்பட வேண்டும், பலி செலுத்தப்பட வேண்டும். பலி செலுத்தினால் என்ன நடக்கும், அங்க ரத்தம் சிந்தப்படும். அப்ப அந்த ரத்தத்தின் நிமித்தமாக அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்ப அங்கேயும் பிரச்சனை என்னன்னா, பலி செலுத்துறான், திரும்ப வந்து பாவம் பண்றான், பலி செலுத்துறான், திரும்ப வந்து பாவம் பண்றான். ஆகவேதான் பிதாவாகிய தேவன் பார்த்தார், இந்த பூமி இப்படியே இருந்தால் நல்லா இல்லை என்று சொல்லிவிட்டு தன்னுடைய குமாரனையே, அதாவது தன்னையே ஒப்பு கொடுத்து இந்த பூமிக்கு வந்து எல்லாருடைய, ஒரு மனுஷனுடைய பாவத்தின் நிமித்தமாக எல்லாரும் மரித்தார்கள். ஆனா ஒரு மனுஷனுடைய மரணத்தின் நிமித்தமாக நீங்கள் எல்லாரும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் தயை, இதுதான் தயை. ஹல்லேலூயா. ஆகவேதான் அங்கே வசனம் சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களானார்கள். யோசபாத்தை மேவிபோசத்தை போல நீங்களும் நானும் நன்றாய் இருந்த, அதாவது நன்றாய் சிருஷ்டிக்கப்பட்ட, நன்றாய் தேவனால் உண்டாக்கப்பட்ட நாம் நம்முடைய மீறுதலினாலே, நம்முடைய அக்கிரமத்தினாலே பாவம் செய்து பாவத்தில் விழுந்தோம், அக்கிரமத்தில் விழுந்தோம், பாவிகளானோம். ஆனால் என்ன செய்தார், இன்றைக்கு பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல தாவீது யோனத்தானின் நிமித்தம் சவுலின் குடும்பத்தாரின் தயை பெறுவதற்கு இன்னும் யாராவது உண்டா என்று கேட்டது போல இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் பிதா கேட்டதின் நிமித்தமாக இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம், அறிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இதுதான் தயை. இரண்டாவதாக வாசியுங்கள், 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 4-5 வசனம். அறிந்து கொள்ளப்பட்ட மேவிபோசேத், பிதாவினால் அறிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும். இப்ப இரண்டாவது ஒரு காரியம் நடக்குது. அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டில் இருக்கிறான் என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது ராஜா லோதேபாரிலே இருக்கிற அம்மியேலின் குமாரனாகிய மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். ஹல்லேலூயா. முதல் காரியம், ராஜா அங்கே யோனத்தானின் குமாரனாகிய மேவிபோசத்தை அறிந்து கொண்டான். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாய் உங்களையும் என்னையும் அறிந்து கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக அங்க வசனம் சொல்லுகிறது, அங்கே ராஜா அவன் எங்கே இருக்கிறான் என்று அவனை விசாரித்தார். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் லோதேபாரிலே அம்மியேலின் வீட்டிலே இருக்கிறான் என்கிற செய்தி வந்தது. லோதேபார் என்றால் வறட்சி, லோதேபார் என்றால் வறட்சி. நீங்களும் நானும் எங்கே இருந்தோம்? செழிப்பான இடத்துலயா இருந்தோம்? எங்கே இருந்தோம்? அக்கிரமத்துல, பாவத்துல, வறட்சியில, ஒன்றுமில்லாமையில இருந்த நம்மை அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன செய்கிறானா, அவனை அறிந்து கொண்ட தாவீது அவனை தெரிந்து கொண்டு அழைத்தான். அறிந்து கொண்டான் முதலாவது. இரண்டாவது தெரிந்து கொண்டு, 5ஆம் வசனம் கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, மாகீரின் வீட்டிலிருந்து அழைப்பித்தான். உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டதா? கொடுக்கப்பட்டதா? தெரிந்து கொண்டாரா?
ஹல்லேலூயா. அறிந்த பிதாவாகிய தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட பிதாவாகிய தேவன் நம்மை அழைத்தார். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். ஹல்லேலூயா. இழந்து போன எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் இந்த மேவி போசேத்தினுடைய நிலைமை, அவனுடைய தகப்பனுடைய அந்த அதிகாரம், தகப்பனுக்கு இருந்த சலுகை, தகப்பனுக்கு இருந்த எல்லா உரிமை எல்லாவற்றையும் இழந்து எங்கே போயிருக்கிறான்? வறட்சியான ஒரு இடத்துல, சாப்பாடே இல்லாத ஒரு இடத்துல போய் இந்த மேவி போசேத் இருக்கிறான். இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மையும் பார்த்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே. யார் வந்தா? யார் நிமித்தமா? இந்த மனுஷகுமாரன் நிமித்தமா தான் நம் பிதாவாகிய தேவன் மனுஷகுமாரன் அனுப்பினார். எதற்காக? இழந்து போய் நிற்கிற, இழந்து போய் நின்ற நம்மை தேடி வந்து நமக்கு ஒரு நன்மையை செய்யும்படியாக, ஒரு தயவை செய்யும்படியாக. ஹல்லேலூயா. ஆகவேதான் யோவான் 3:16 வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாய் உலகத்தில், நம்ம டெய்லி நைட் பிரேயர்ல இவ்வளவாய் அன்பு கூர்ந்த காரியத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே, இழந்து போனதை தேடும்படியாய் வந்தாரே, எல்லாவற்றையும் இழந்து ஒன்றுமில்லாமல் இருந்தோமே, தேவனாகிய கர்த்தர் நம்மை அறிந்தார், தெரிந்தார், அழைத்தார். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய தயை. எத்தனை பேர் இந்த தயையை ருசி பார்த்திருக்கிறீங்க? இதுவரைக்கும் இந்த தயை நான் ருசி பார்க்கல சொல்ல முடியுமா? நம்ம அறிந்த நிமித்தமாக குடும்பத்துக்கு ஒன்றும் கோத்திரத்துக்கு ஒன்றுமாய் கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, நம்ம பின்னாடி நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்ம பின்னாடி நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனால் ரட்சிப்பின் சந்தோஷம் இல்லையே. கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லையே. கிறிஸ்தவ குடும்பம் தான், ஆனால் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லையே. சடங்காச்சாரமாக, கடமுறைக்காக கர்த்தரை ஆராதிப்பதும் ஆலயத்துக்கு செல்லுவதுமாக இருக்கிற அந்த குடும்பத்தில் இருந்து கர்த்தர் நம்மை அறிந்து தெரிந்தெடுத்து அழைத்து கர்த்தர் நம்மை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கலாம். 1 சாமுவேல் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொல்லுகிற வசனங்களை நான் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும். 11ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவர் தாவீதின் மேல் தயவாய் இருக்கிறார் என்று கண்டும் வெளிப்படுத்தும்படிக்கு உமக்கு சொல்லி அனுப்பி இருந்தால் போதும். என்னவென்றால், சவுல் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுது யோனத்தான் என்ன செய்கிறார்? தாவீதின் இடத்துல வந்து, அப்பா, எங்க அப்பா உன்னை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? கொலை செய்யணும்னு நினைக்கிறாரு. அதனால நீ இன்ன காரியத்தை செய், வெளியிலே வா, உன்னிடத்தில் இந்த காரியத்தை சொல்லுகிறேன் என்று கூட்டிக் கொண்டு போய் பேசுகிற ஒரு சம்பாஷணை தான் இந்த 11லிருந்து 16 வரைக்கும். நீங்க இப்ப 14ஆம் வசனம் வாசியுங்கள். 14. மேலும் நான் உயிரோடு இருக்கையில் நான் சாகாதபடிக்கு, இது யார் சொல்றா இந்த வார்த்தையை? யோனத்தான் தாவீதின் இடத்துல சொல்லுகிறாரா? நான் சாகாதபடிக்கு யார் நிமித்தமாய்? கர்த்தரின் நிமித்தமாய் எனக்கு தயை செய்ய வேண்டியதும் அல்லாமல். 15. கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேர் அறுக்கும் போது. சத்துருக்களாகிய தாவீதின் சத்துருக்கள் யாரு? சவுல் தான், வேற யாரும் இல்லை, சொந்த அப்பா. யோனத்தான் இதெல்லாம் அறிந்ததுனால, ஏன்னா யோனத்தானுக்கு தெரிந்து விட்டது தேவனாகிய கர்த்தர் யார் பக்கம் இருக்கிறாரு? தாவீது பக்கம் இருக்கிறாரு. அதனால எப்படியோ முடிவு வரப்போகுது என்பதை அறிந்தபடினால இப்ப யோனத்தான் தாவீதின் இடத்துல அந்த வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு வர்றாரு. கர்த்தர் தாவீதின் சத்துருக்களாகிய ஒவ்வொருவரையும் பூமியின் மேல் இராதபடிக்கு வேற அறுக்கும் போது நீர் என்றைக்கும் உமது தயவை என்னை விட்டு அகற்றாமலும். ஹல்லேலூயா. இந்த பூமியில எல்லாரும் அழிந்து போனாலும், எல்லாருக்கும் கொரோனா வந்தாலும், எத்தனை பிரச்சனை வந்தாலும், கர்த்தர் நிமித்தம் நம்மேல் பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிற தயவின் நிமித்தமாக இன்றைக்கு நீங்களும் நானும் ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தடுக்கி விழுந்தான் மரணம், ஆனா கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு வைத்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. அதுவல்லவா தயவு. அங்க தொடர்ச்சியா சொல்லுகிறார். இப்ப பாருங்க 42ஆம் வசனத்தை பாருங்க. அதே அதிகாரம் 42ஆம் வசனம்.
அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோட போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு. யார் 2 பேரும் ஆணையிடுறாங்களா? யார் 2 பேரும் ஆணையிடுறாங்களா? தாவீதும் அதே போல பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆணையிட்டு கொண்டார்கள். என்ன ஆணையிட்டு கொண்டார்கள்? இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார், நீ சிந்த போகிற ரத்தம், இந்த ஜனங்களுக்காக படப்போகிற பாடுகள் என்ன செய்யும் என்றால் காலா காலமாக யுகா யுகமாக நித்தியமாக மீட்பை கொண்டு வரும், தயவை கொண்டு வரும். பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் செய்து கொண்ட அந்த நாமத்தின் நிமித்தமாக, அந்த ஆணை நிமித்தமாக, இப்ப வாசிங்க, ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் என்றான். ஹல்லேலூயா. அப்ப மரணம் வர்றதுக்கு முன்னாடியே யோனத்தானும் தாவீதும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஒப்பந்தம் பண்ணிட்டாங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பாவத்துல மரிப்பதற்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். என்ன ஒப்பந்தம்? நான் போறேன், இதோ நான் வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறதே. என்ன எழுதியிருக்கிறது? அவர் நமக்காக பாடுபட்டு அடிக்கப்பட்டு அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அவர் என்ன செய்யப்பட வேண்டும்? மரிக்க வேண்டும் என்று ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிற அந்த ஒப்பந்தத்தை அவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இதை குறித்து நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். 11, 12. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தர மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அடுத்த 15ஆம் வசனம். ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த, முதலாம் உடன்படிக்கை என்னது? மோசையின் நாட்கள்ல, ஆதாமின் நாட்கள்ல, முதலாம் உடன்படிக்கை நாட்களிலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு யார் மரணம் அடைந்து? கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தரானார். ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை தான் அன்னைக்கு யோனத்தானும் தாவீதும் செஞ்சாங்க. என்ன உடன்படிக்கை? அப்பா, உன்னுடைய சத்துருக்கள் என்ன வேறு அறுக்கப்படும் பொழுது என் குடும்பத்தை நீ என்ன செஞ்சுக்கோ, நினைவு கூர்ந்துக்கோ, என் குடும்பத்தின் மீது தயவு பாராட்டு. ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கையை தான் இன்றைக்கு வரைக்கும் பிதாவாகிய தேவன் நினைவு கூர்ந்தபடியினாலே எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய அக்கிரமத்தில் உழன்று கொண்டிருந்தாலும் அவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொன்ன மாத்திரத்தில் தானே நமக்கு தயை கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏனென்றால் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார். ஏனென்றால் அங்கே மரண சாதனம் உண்டோ, அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய, எப்படி ஒரு வார்த்தை பாருங்க, எவ்வளவு ஒரு பயங்கரமான, யார் மரண சாதனத்தை எழுதினாங்களோ அங்கே அந்த சாதனத்தை எழுதினவனுடைய, அப்படியெல்லாம் அப்படி பார்த்திருந்தா நமக்கு என்ன வந்திருக்கணும்? இப்ப என்ன வந்திருக்கணும்? மரணம் வந்திருக்கணும். ஆனா உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் இருந்து, ஐயா வேண்டாம்ப்பா, இவங்கெல்லாம் இனி மரிக்க வேண்டாம், அவர்களுக்கு பதிலாக நான் செய்கிறேன், அவர்களுக்கு இவர்களுக்கு பதிலாக யோசித்து பாருங்க. எனக்கு பதிலாக ஒருவர் தயை பாராட்டி கல்வாரி சிலுவையிலே தொங்கினாரே, ரத்தம் சிந்தினாரே, என்னை மீட்டெடுத்தாரே, என் பாவத்தை மன்னித்தாரே. அறிந்து கொண்டவர் என்ன செய்தார்? யோனத்தானின் நிமித்தமாக மேவி போசத்தை அறிந்து கொண்டவர் அவனை தெரிந்து கொண்டார். எங்க இருக்கிறான் அட்ரஸ் எல்லாம் தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டதின் நிமித்தமாக இப்ப என்ன பண்றார்னா, அவனை என்ன செய்து கொண்டு வாருங்கள், அழைத்து கொண்டு வாருங்கள். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷத்தில் சொல்லும் பொழுது சொல்லுவார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன்.
நீங்கள் நம்ம போய் தெரிந்து கொண்டோமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் யார் கூப்பிட்டா? அவர் கூப்பிட்டாரு, நம்ம வந்தோம். ஹல்லேலூயா. இந்த மேவி போசேத் எங்கேயோ லோதே பாரியில வறட்சியான இடத்துல ஒன்றுமில்லாமல் உழன்று போய் கொண்டு இருந்த தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய மேன்மை, தன்னுடைய வசதி எல்லாவற்றையும் இழந்து அந்த இளைய குமாரனை போல எல்லாவற்றையும் இழந்தவனாக உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த மேவி போசேத்தின் மீது தாவீதினுடைய தயை உண்டானது. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எல்லாரும் இந்த வேளையில் ஒரு நிமிஷம் யோசித்து பார்ப்போம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக எல்லாரும் நம்ம எப்படி இருந்தோம்? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? யோசித்து பாருங்க. இன்னைக்கு அருமையான சாட்சியை பிரதர் சொன்னாங்க. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்ததுனால, ஹல்லேலூயா, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்ததுனால அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் தயை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்ல முடியும். ரட்சிக்கப்பட்ட முன்பு 10 வருஷத்துக்கு முன்னாடி, 15 வருஷத்துக்கு முன்னாடி என் வாழ்க்கை இப்படி இருந்தது, நான்லாம் இப்படி மாறுவேன்னு கொஞ்சம் கூட நினைச்சு கூட பார்க்கல. ஆனா கர்த்தருடைய தயை நம்மேல் இருந்தபடியினாலே இயேசு கிறிஸ்து மூலமாய் நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ஆலயத்திலே வந்து உட்கார்ந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். 2 சாமுவேல் 9:8. செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு உமது அடியான் எம்மாத்திரம். இந்த மேவி போசேத்து சொல்றாரு. அங்க தாவீது அனுப்பின ஆளை பார்த்துட்டு அவர் அழைப்பித்த உடனே, இப்ப தாவீதை பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்ணனே தெரியல. இவ்வளவு தயையா என் மீது, இவ்வளவு தயவா என் மீது, நான் என்ன செய்யறது? ஒண்ணுமே செய்ய முடியாது. செத்த நாயை போல இருந்த என்னை நீர் நோக்கி பார்க்கிறதற்கு நான் எம்மாத்திரம். 6ஆவது வசனம் வாசிங்க. வந்தபோது முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவி போசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். அடுத்த வசனம். தாவீது அவனை பார்த்து உன் தகப்பனாகிய யோனத்தானி நிமித்தம், ஹல்லேலூயா, உன் தகப்பனாகிய யோனத்தானி நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிதாவாகிய தேவன் இப்பொழுது நம்மை பார்த்து சொல்லுகிறார், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நான் உனக்கு நிச்சயமா என்ன செய்வேன்? தயை செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம். என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்க. இதுதான் தயை. இழந்து போனதை எல்லாவற்றையும் திரும்ப நமக்கு கொடுத்து, நான் எந்த இடத்தில் விழுந்தேனோ, எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டேனோ, எந்த இடத்துல நான் வெட்கப்படுத்தப்பட்டேனோ, அந்த இடத்துல அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயை என் மேல் பட்டதினாலே மறுபடியும் கர்த்தர் என்னை எழுப்பி கட்டுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை தனியே விடுகிற தேவன் அல்ல. கர்த்தர் என்னை அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. ஒருவேளை இந்த தாவீது தன்னுடைய அரியாசனத்தில் வந்து உட்கார்ந்த உடனே எல்லாவற்றையும் மறந்து அவன் சென்றிருக்கலாம். ஆனால் உடன்படிக்கையை மறவாமல் நினைத்தருளி, யோனத்தான் இடத்துல பண்ண உடன்படிக்கை மறவாமல் நினைத்தருளி, யோனத்தானின் நிமித்தம் சவுலின் குடும்பத்தாரில் இன்னும் தயை பெற்றுக்கொள்ள ஒருவர் உண்டா? ஒருவர் உண்டா? தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறதாம்? உலாவிக் கொண்டிருக்கிறது. எதற்கு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை நோக்கி பார்க்கும்படியாக, நோக்கி பார்க்கும்படியாக. யாரெல்லாம் இந்த நிமிஷத்துல, இந்த செகண்ட்ல இயேசுவே என்ன மன்னியும்னு சொன்னா என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு, தயை உண்டு. ஹல்லேலூயா. திருப்பி கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். ஹல்லேலூயா. என்ன ஒரு மேன்மையான ஒரு காரியம். ஆகவேதான் ரோமர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, எங்கேயோ இருந்த நம்மை, எப்படியோ இருந்த நம்மை அவர் என்ன செய்கிறார்? ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க, தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல். ஹல்லேலூயா. அந்த அநேகர்ல இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அறிந்தார், தெரிந்து கொண்டு அழைத்தார். அவருடைய தயவு என்ன செய்தது? அறிந்தது, தெரிந்து கொண்டு அழைத்தது. மூன்றாவதாக அங்கே வாசியுங்கள். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ராஜகுமாரரில் ஒருவனை போல மேவி போசேத் என் பந்தியிலே
ஆசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவேதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், முன்னே நீங்கள் எப்படி இருந்தீர்கள். எனக்கு ரொம்ப அந்த பகுதி ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி நான் வாசிப்பேன் அதை, நீங்க கேட்டிருப்பீங்க நான் சொல்றத. அங்க முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள். முன்னே தூரமாய் இருந்தீர்கள். முன்னே எங்க இருந்தோம்? லோதேபாரியிலே வறட்சியில இருந்தோம் நீங்களும் நானும். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருடைய தயவினாலே சமீபமானீர்கள். இந்த மேவிபோசேத் லோதேபாரியிலே தூரமாய் இருந்தான். தாவீதுக்கு அறியாமல் இருந்தான். இப்பொழுது அறிந்தார், தெரிந்து கொண்டார், அழைத்தார். இப்ப எங்க கொண்டு வந்து வச்சுட்டாரு? ராஜகுமாரரில் ஒருவராக. ஹல்லேலூயா. ஆகவேதான் 1 பேதுருல வாசிக்கிறோம், அப்படி இருக்கிற நீங்களும் நானும் நம்ம பாவத்துல மரித்திருந்த நம்மை என்ன செய்தார்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு ஈக்குவலா கொண்டு வந்து வச்சுட்டாரு நம்ம. ஹல்லேலூயா. தொடர்ச்சியா வாசிங்க. எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய தடுப்பு சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய மோசேயின் பிரமாணமாகிய எல்லா சட்ட திட்டங்களையும் தகர்த்து தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி ஒரே புதிய மனுஷனாக, ஒரே புதிய மனுஷன். இப்ப ஏற்ற தாழ்வு கிடையவே கிடையாது. கிரேக்கன் என்று கிடையாது, யூதன் என்று கிடையாது, படித்தவன் என்று கிடையாது, ஏழை பணக்காரன் என்கிற வித்தியாசம் கிடையாது. எல்லாரையும் ஒரே சரீரமாக, ஒரே புது சரீரமாக சிருஷ்டித்து சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் யோனத்தானுக்கும் அங்கே தாவீதின் குடும்பத்துக்கும் இருந்த பகையை இவனுடைய தயவினால், சிலுவை என்கிற தயவினால் வென்று ஆதினாலே லோதேபாரியில இருந்த மேவிபோசேத்தை இந்த தாவீது அழைத்து கொண்டு வந்து ஒரே சரீரமாக ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய தயவு பாருங்க. அறிந்தார், தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டு அழைத்தார், மூன்றாவதாக அவரோடு கூட உட்கார செய்தார். ஹல்லேலூயா. அங்கே நம் 2 சாமுவேல் 9:7 நான் வாசித்தோம், நித்தம் யோனத்தான் என்னுடைய பந்தியில என்ன செய்வான்? 2 சாமுவேல் 9:7 நித்தம் என்னுடைய பந்தியில அப்பம் புசிப்பான். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து நமக்காக பிற்கப்பட்ட அடையாளத்துக்கு ஒப்பனையா இருக்கிற அந்த அப்பத்தை புசிக்கிறோமா இல்லையா? ஹல்லேலூயா. பந்தியிலே பங்கு பெறுகிறோமா இல்லையா? ஏன் இந்த காரியம் நடந்தது? அவர் நம்மேல் வைத்த தயவினாலே. ஹல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு தைரியமாக எழுதுகிறார். 1 பேதுரு 2:1 நீங்கள் கர்த்தருடைய தயையை ருசி பார்த்தது உண்டானால், நீங்கள் கர்த்தருடைய தயையை ருசி பார்த்தது உண்டானால். இன்னைக்கு கர்த்தருடைய தயையை ருசி பார்த்திருக்கிறீங்களா? கர்த்தருடைய தயையை ருசி பார்த்தீங்களா? 2 இளைய குமாரன் தகப்பனை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஆனாலும் அந்த தகப்பனுடைய அன்பு மறுபடியுமாய் தூரமாய் போன மகனுக்காக ஏங்கி அவனை பார்த்த உடனே ஓடி போய் அந்த அப்பா வரட்டும் போனான்ல, வரட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரா? இல்ல வந்து தொற்றாத, மேலெல்லாம் எப்படி இருக்கு? இப்ப தவிடு, புண்ணாக்கு, அழுக்கு அப்படின்னு இல்லை. நல்லா குளிச்சு எல்லாம் முடிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வான்னு சொன்னாரா? அப்படி அவன் மேல என்ன வாடை அடிக்கும்? இப்ப பன்னி வாடை அடிக்கும். நம்ம அப்படியே லிட்ரலா பேசினா. ஏன் யாருக்கு எங்க கூட இருந்தான்? உலகத்தோடு கூட, உலக மார்க்கமாய் பாவத்தோடு கூட இருந்த நம்மேல் என்ன வாசனை தான் வீசும்? பாவ வாசனை வீசும். ஆனா இயேசு கிறிஸ்துவே ஆண்டவரே என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் ஓடி வந்து கட்டி தழுவி நம்மேல் இருந்த அழுக்கையோ வாடையையோ துர்நாற்றத்தையோ பார்க்காமல் அள்ளி அணைத்து, இவன் இன்றையிலிருந்து என்னுடைய குமாரனும் குமாரத்தியும். ஹல்லேலூயா. அந்த உலக தகப்பன் தன்னுடைய மகனுக்கு அபிதமாய் செய்ய முடியுமானால், தயை காட்ட முடியுமானால், பரம தகப்பனாகிய என் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் எவ்வளவு தயை காண்பித்து நெருக்கமாய் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் பாவத்தையோ உங்கள் பாவத்தையோ உங்கள் அக்கிரமத்தையோ உங்களுடைய மீறுதலையோ எதையும் பார்க்கவில்லை. வரட்டும் அந்த வர்றான்ல, வரட்டும், அடிபட்டு வர்றான்ல, நம்ம என்ன செய்வோம்?
செஞ்சதுக்கு இன்னைக்கு என்ன செய்யறான்? அனுபவிக்கிறான். சொல்லவே இல்லை. ஓடி போய் கட்டி அணைத்து முத்தமிட்டு, யோசித்து பாருங்க. அந்த அப்படியே ஒரு இமேஜினேஷனா இதை எடுக்கும் போது அப்படியே யோசித்தேன் நான். எப்படி வந்திருப்பான்? நல்ல முடியெல்லாம் வளர்த்து, தாடியெல்லாம் வளர்த்து, 4 நாள் சாப்பிடலன்னா எப்படி இருக்கும் முகம்? ஆனால் இவன் என்ன சாப்பிடும்படியாக எண்ணினானா? தவிடை சாப்பிடும்படியாக. கூட இருந்தது எது கூட இருந்தான்? பன்றியின் கூட்டத்தில் இருந்தான். அப்போ என்ன ஸ்மெல்லு! அவனுடைய தோற்றம் எதையுமே ஆண்டவர் பார்க்கலையே. உங்கள் தோற்றத்தையோ, உங்களுடைய சூழ்நிலைமையோ, உங்கள் மேலே இருக்கிற கரைகளையோ, குற்றத்தையோ, பாவத்தையோ, அக்கிரமத்தையோ எதையுமே பார்க்காம ஓடி வந்து அவர் கட்டி அணைத்தது மாத்திரமல்ல, இரத்தத்தினாலே கழுவி நம்மை சுத்திகரித்து நீதியின் உடையை கொடுத்து, துதியின் ஆடையை கொடுத்து, நமக்கு வஸ்திரங்களை கொடுத்து, நம்மை மேன்மைப்படுத்தி இன்றைக்கு அவரோடு கூட அப்பம் பிற்கும்படியாக, இது நீங்கள் நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லத்தக்க அளவிற்கு கர்த்தர் நம்மை சமமாய் வைத்திருக்கிறாரே. எங்கேயோ இருந்த மேவி போசேத்தை கொண்டு வந்து, வறட்சியான இடத்துல இருந்த மேவி போசேத்தை கொண்டு வந்து இன்றைக்கு ராஜா சொல்லுகிறார், நித்தம் என்னோடு கூட அவன் என்ன செய்வான்? அசனம் பண்ணுவான், சாப்பிடுவான். நான் எப்பெல்லாம் டேபிள்ல உட்கார்றனோ அவன் எங்க இருப்பான்? உட்காருவான். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் நம்மை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஹல்லேலூயா. நீங்கள் யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை பாருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. ஹல்லேலூயா. தயை நான் உங்களுக்கு செய்திருக்கிறேன். என்ன தெரியுமா? நீங்கள் வறட்சியான இடத்துல இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு போய் நான் என்ன செய்ய போகிறேன்? உயர்ந்த உன்னதமான ஸ்தலத்தில் கொண்டு போய் உட்கார வைக்க போகிறேன். அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக, யாருக்காக? எனக்காக. சொல்லுங்க, யாருக்காக? எனக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு, யார் இருக்கிற இடத்துல? நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஹல்லேலூயா. என்ன ஒரு அன்பான ஒரு கிருபை, என்ன ஒரு இரக்கம், என்ன ஒரு தயவு. இன்றைக்கு இந்த தயவை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், இந்த தயவை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால், தொடர்ச்சியா நான் வாசிக்க விரும்புகிறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை. 1 பேதுரு, சகல துர்க்குணத்தையும் கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே துர்க்குணம், கபடம், வஞ்சகம், புறங்கூறுதல் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இந்த தயையை நீங்கள் ருசி பார்த்திருப்பீர்கள் என்றால், இனி வரும் நாட்களிலே எல்லாவற்றையும் விட்டு ஒழித்து விட்டு, தேவனாகிய கர்த்தர் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு தயை பாராட்டி இப்பொழுது உயர்ந்த இடத்துல உட்கார வைத்திருக்கிறபடியினாலே, என்னுடைய எண்ணமெல்லாம், என்னுடைய நோக்கமெல்லாம் எதில் இருக்க வேண்டும் என்றால், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல். ஹல்லேலூயா. அதுவரைக்கும் மேவி போசேத் பலவிதமான சிந்தனைகளில் இருந்திருப்பார், பலவிதமான எண்ணத்தில் இருந்திருப்பார். ஆனால் என்றைக்கு தாவீது இந்த மேவி போசேத்தை அழைத்து தன்னுடைய ராஜ அரண்மனையில் தன்னோடு உட்காரும்படியாக அந்த பந்தியில் உட்காரக்கூடிய அதிகாரத்தையும் அந்த விதமான ஒரு உரிமை கொடுத்தாரோ, அன்றையில இருந்து இந்த மேவி போசேத்திற்கு எந்த விதமான துர்க்குணமும் வந்திருக்காது, எந்த விதமான பொறாமையும் வந்திருக்காது. ஹல்லேலூயா. எந்த விதமான வஞ்சகமும் வந்திருக்காது. நீங்களும் நானும் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இன்றைக்கு, ஆண்டவரே நீர் எனக்கு இவ்வளவாய் தயை பாராட்டி இருக்க, நான் உம்முடைய அன்பு, உம்முடைய கிருபை, உம்முடைய இரக்கம் இவைகளை நான் உதாசீனப்படுத்தினேனே, என்னை மன்னியும். ஹல்லேலூயா. இந்த மேவி போசேத் லோதேபார் என்கிற வறட்சியான இடத்துல இருந்தான். ஒரு நல்ல உன்னதமான
இடம் கிடைத்தது, நல்ல சலுகை கிடைத்தது. அது மாத்திரமல்ல, இந்த மேவி பேசியத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் நடந்தது. என்ன தெரியுமா? இனிமேல் நீங்கள் அந்த அதிகாரத்தை பார்க்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, இனிமேல் இவனும் என்னுடைய குமாரன் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. இனிமேல் இவனும் என்னுடைய குமாரன் என்று சொல்லத்தக்க அளவிற்கு, அந்த அளவிற்கு. ஆகவேதான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். வாசியுங்கள். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம். அப்படியே நாமும் சிறு பிள்ளைகளாய் இருந்த காலத்திலே, 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். புத்திர சுவிகாரத்தை அடையும்படி நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை காலம் நிறைவேறின போது ஸ்ரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாய பிரமாணத்துக்கு கீழானவரும் ஆகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இப்ப குமாரனை அனுப்பினாருன்னு சொல்லிட்டு அடுத்த வசனம் ஆரம்பிக்குது, அவருடைய குமாரனை அனுப்பினார். இப்ப நீங்களும் நானும் யாருக்கு பிள்ளையா மாறிட்டோமா? பிதாவுக்கு. ஹல்லேலூயா. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது யாருக்கு ஈக்குவலா கொண்டு வந்துட்டார் பாருங்க, பிதா. ஹல்லேலூயா. அதாவது தன்னை தாழ்த்தின, மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கிறிஸ்துவுக்கு சமமாய் நீங்களும் நானும் மாறத்தக்கதாக தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் அவர் என்னுடைய பிதா என்று சொல்ல முடியும்? அவர் என்னுடைய பிதா. அப்படி என்றால் அவர் உங்களுக்கு தயை செய்திருக்கிறார். இந்த தயை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால் சகலவித கபடத்தையும் துர்க்குணத்தையும் புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல இந்த நாளிலே நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய வருகை சமீபம். நீங்களும் நானும் பரிசுத்தத்தோடு கூட உண்மையோடு கூட காத்துக்கொள்ளும்படியாக, அவர் சன்னிதானத்துக்கு முன்பதாக குற்றமற்றவர்களாய் காணப்படும்படியாக நம்மை முற்றுமாய் ஒப்பு கொடுக்கத்தக்கதாக, ஆண்டவரே இந்த தயையை நான் ருசி பார்த்திருக்கிறேன். ஆண்டவரே மறுபடியும் நான் சேற்றிலே போய் உழன்று போகாதபடிக்கு, மறுபடியும் பாவத்தில் நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு ஒரு விசையாய் உம்முடைய தயை என்னை கர்த்தாவே தூக்கி எடுப்பதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.